இன்றைக்கி நைட்டு பணியாரம் அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லி ஏமாற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா, மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சு. அதை உல்ட்டா பண்ணுறதுக்காக கொஞ்சம் தாளித்து கொட்டி போடுவோம் இல்லைங்களா பணியாரம், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். காய் இன்றைக்கி வாங்கலாம் நாளைக்கு வாங்கலான்னு அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஒரு வழியாக இன்றைக்கி காய் வாங்கிட்டேன். அதுவும் நானாக போய் இல்லை, நம்ம சோம்பேறித்தனம் எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. சரி, வீட்டுக்கிட்டேயே இந்த கோவிட் டைம்லலாம் வேனில் வச்சு கொண்டு வருவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒருத்தர் கொண்டு வருவாங்க. அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். ஒரு பேக், அதாவது அந்த ஒரு கவர் 20 ரூபாய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சில காய் வந்து 20 ரூபாய்க்கு அஃபோர்டபுள் தான். ஒரு சிலது வந்து கொஞ்சம் அநியாயமாக தெரியும். பட் இருந்தாலும் எப்பாவது தானே வாங்குகிறோம், அவங்களுக்கும் ஒரு வருமானம் கொடுத்த மாதிரி இருக்கும்ல, அதனால் வாங்கினேன். நல்லா தான் இருந்தது. எங்கள் பணியாரம் ஏற்கனவே சூட்டு கொப்பளம் மாதிரி இத்தினோடு தான் இருக்கும். இதில் இதையும் பிச்சு போட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க எங்கள் பசங்க. அது பார்த்தா இன்னும் குட்டி குட்டியாக முகப்பொரு மாதிரி இருக்கும். ஏம்மா சாப்பிட்ற பொருள் எது கூடயோ கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் நடக்கும். அதுக்காக சொல்லிகிட்ருக்கேன். எப்படியோ ஊற்றியாச்சு. ஊற்ற ஊற்ற காலி ஆகிட்டே இருந்தது. தேங்காய் சட்னியை விட தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றது ஹெல்த்துக்கும் நல்லது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. தேங்காய் சட்னி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நைட்டில் எடுக்கிறது நல்லது. பாய்.